ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யஸ்வராம் சேனல். இன்றைக்கி அதிரசம் தான் எப்படி சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வித்யஸ்வராம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக 100% சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் ஊற விட்டுக்கலாம். அஞ்சு மணி நேரம் ஊறினதையும் நம்ம நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு சுத்தமான துணியில் நல்லா பரப்பி விட்டு காய வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம காய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எந்த அளவுக்கு காஞ்சா போதும் அப்படின்னா, நமக்கு அந்த அரிசியில் நம்ம ஒரு கையை வச்சுட்டு இப்படி அழுத்தி எடுத்தோம்னா நமக்கு கையில் அரிசி 1 2 ஒட்டி வரணும். ஸோ இந்த அளவுக்கு காய வச்சா போதும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபேன் காற்றடியில் ஒரு 10 நிமிஷம் காய வச்சிங்கனாவே போதும். நமக்கு இந்த பக்குவம் போதும். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு ஒரு சின்ன சின்ன ஓட்டை உள்ள சல்லடையை வச்சுட்டு, ரொம்ப ஹோல்ஸ் பெருசாக இருக்கிற மாதிரி சல்லடை எடுக்க வேண்டாம். சின்ன சின்ன ஹோல்ஸ் உள்ள சல்லடையை எடுத்துகிட்டு நல்லா நைஸாக சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு நமக்கு நல்லா நைஸாக இருக்கட்டும். இந்த மீதம் இருக்கிற அரிசியும் அந்த ரவை போல் வந்திருக்க அரிசியும் திரும்ப மிக்ஸி ஜாருக்கே மாற்றிட்டு நைஸாக அரைச்சி எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஈரம் காயாமல் இருக்கணும். அதுக்காக நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு இதுக்கு தேவையான வெள்ளைப்பாகை ரெடி பண்ணிடலாம். 1 கப் பச்சரிசிக்கு 3/4 கப் உடைச்ச வெல்லம் சரியாக இருக்கும். வெல்லத்தை நல்லா 1 2 இந்த மாதிரி பொடியாக உடைச்சிட்டு அதுக்கப்புறமா அளந்துக்கோங்க. அது கூட ஒரு 3 ஏலக்காயோட விதை நல்லா 1 2 நசுக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நமக்கு ஒரு கம்பி பதம், உடையாத கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் செக் பண்ணி பார்த்துருவோம் ஒரு கம்பி பதம் வருதா அப்படிங்கிறத. இப்போ பாருங்கள், கம்பி பதம் உடஞ்சி தான் வருது. ஸோ இதை விட இன்னும் ஒரு நல்ல கம்பி பதம் வரணும். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம பாகு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நமக்கு ரொம்ப இந்த தண்ணியில் போட்டு பால் மாதிரி திரண்டு வரணும், அந்த மாதிரிலாம் பாகு காய்ச்சணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு நல்லா உடையாத ஒரு கம்பி பதம் வந்தால் போதுமானது. பாருங்கள், இப்போ கம்பி பதம் உடையாமல் வந்திருக்கு. இந்த பக்குவம் போதும். நமக்கு தண்ணியில் ஊற்றி இந்த பால் மாதிரி திரட்டணும் அப்படின்னா ரொம்ப அந்தளவுக்கு பாகு காய்ச்சணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த பக்குவம் தேவையில்லை. இந்த மாதிரி உடையாத ஒரு கம்பி பதம் வந்தால் நமக்கு போதும், சரியாக இருக்கும்.
ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த பாகு வந்து சுட சுட அரிசி மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே வந்து கரண்டிகள் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு கட்டி படாமல் இருக்கும். நம்ம உடனே ஊற்றி கலக்கல அப்படின்னா கட்டி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பாகை சேர்த்துட்டு உடனே வந்து கலந்து விட்டுருங்க. நமக்கு வந்து பாகு மிக்ஸ் பண்ணதையும் கொஞ்சம் லிக்யூடாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் நம்ம ஊற வைக்கும்போது அது நமக்கு நல்லா ஊறி நம்ம கொஞ்சம் கெட்டியான பக்குவத்துக்கு வந்து நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் ரொம்ப லிக்யூடாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அது வந்து ஒரு நாள் ஊற வச்சோம் அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும், திக்காயிடும். ஸோ இப்போ இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் சுக்கு, 1/2 டீஸ்பூன் எள் இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நான் எள் போட்ட வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு. இதையும் கலந்து விட்டுட்டு ஒரு நாள் வந்து நல்லா ஊற விட்டுக்கலாம். இப்போ ஒரு நாள் ஊற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிட்டு ரொம்ப பெருசாக எடுக்காமல் மீடியம் சைஸ் உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. இதுமாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரவுண்டாக இந்த மாதிரி கையிலேயே தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் பார்த்துக்கலாம். வெற்றி இந்த மாதிரியும் போடலாம், நடுவில் ஓட்டை போட்டும் போடலாம். இப்போ நான் வந்து நடுவில் ஓட்டை போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவுகளையும் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஓட்டை போட்டு வாழை இலையில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதையும், எண்ணெய் காயிற வரைக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதையும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாற்றி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதிரசம் வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். போட்டதையும் திருப்பி விடாமல் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 பக்கமும் திருப்பி நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வெளியே வந்து பொன்னிறமாக வந்துடும். அதே நேரத்தில் உள்ளே வெந்திருக்காது. இனிப்பு அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வெளியே கருகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு போட்டு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கும்போது தான் நமக்கு உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுகளையும் போட்டு எடுத்து விட அடுத்த நாள் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுட்டு இந்த கலர் மாறினதையும் கொதியெல்லாம் நல்லா அடங்கினதையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான நல்ல மணமான அதிரசம் வந்து ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு அதிரசத்தை எடுத்து உடைச்சி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அதிரசம் வந்து அன்னையை விட இருக்கிறத விட அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.